12 கிலோ சிக்கன் கிரேவி தம்பி டாப்பாக போடுவார் பாருங்கள். இப்போ அண்ணன் சொன்னார்ல 12 கிலோ சிக்கன் கிரேவி அண்ணன் எங்கள் பிரியாணி தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிக்கன் கிரேவி தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் 600 ml எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு 300 கிராமு, சின்ன வெங்காயம் 100 கிராமு, இஞ்சி 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். சோம்பு தேவையான அளவு போட்டு தாளிக்கிற பக்கம் தான். ஒரே ஒரு காஷ்மீர் சில்லி கலருக்காக ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். மித்த மசாலாலாம் நம்ம கறியை வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், சக்தி சிக்கன் 65 சில்லி மசாலா, இதெல்லாம் நம்ம தாளிச்சிட்டு கறி போட்டதுக்கப்புறம் தான் போடுவோம். அதை கருவேப்பிலை நல்லா அலசி எடுத்தாச்சு. நல்லா வாசமாக இருக்குது கருவேப்பிலை. எண்ணெய் 600 ml சேர்க்குறோம். ரீஃபண்ட் ஆயில் நல்ல சட்டி சூடாக இருக்குது. எண்ணெய் ஊற்றினதுமே நல்ல சவுண்டு. இஞ்சி போட்டு சின்ன சேர்த்துடலாம். சோம்பையும் கருவேப்பிலையும் போட்டோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 150 கிராம், காஷ்மீர் 10 கிராம் சொன்னோம்ல, அது சேர்த்துக்கலாம். இந்த கலர் கிடைக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி கோழி நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க முதையே. இப்போ இந்த கோழி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்த நேரம் மூடியை போடுவோம். பாயில் ஆகி கறி ஓரளவுக்கு இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு மசாலாலாம் அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம், சும்மா ஒரு அரை வேக்காடு, வேக்காடு செத்த நேரம் மூடி போட்டு பாயில் ஆகட்டும். அந்த தண்ணி பூரா ஃபில்டர் ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம உப்பு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். வச்ச சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக தண்ணி பூரா பாயில் ஆகி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். தண்ணியே சுத்தம் அல்ல பாருங்கள். ஆனால் கோழி நமக்கு பாயில் ஆகிடுச்சு மேலே வரைக்கும். இதை பாருங்க, தெரியுதுங்களா வெந்தது எப்படி பார்த்தீங்கல்ல. இப்போ நம்ம மசாலா உப்பு எல்லாமே இறக்கிடலாம். இப்போ மட்டன் மசாலா 50 கிராம், மட்டன் மசாலா 50 கிராம் ஆட் பண்ணுறலாம். மட்டன் மசாலான்னா நீங்கள் கறி மசாலா கூட போடலாம். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 50 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், அடுத்து கரம் மசாலா 50 கிராம், நெக்ஸ்ட்டு சில்லி சிக்கன் 65 மசாலா 100 கிராம், நம்ம இதையும் பரட்ட போகிறதில்ல. 2 நிமிஷம் கழித்து அப்படியே நல்லா பரட்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கதன்னு இருக்குது. அப்படியே ஒரு பரட்டிக்கலாம். இன்னும் நம்ம வரமிளகா லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு அரை சம்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ அப்படியே கதன்னு. இப்போ நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சீரகம் அரைச்சிருக்கு, அதை நம்ம ஃபைனலாக தூவி அரைக்கலாம். வரமிளகா அவ்வளோ டாப்பாக இருக்கும். அந்த கிரேவிலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த மிளகாவையே அப்படியே நாங்கள் சாப்பிடும்போது அப்படியே உறிஞ்சி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா சும்மா ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்தீங்கல்ல, சும்மா வேக்காடு அதெல்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. இந்த மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம
25 கிராம் சீரகம், மிளகு 50 கிராம், ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். பவுடராக போட்டுக்கலாம். வீட்டிலே அரைச்சிருக்க முடி மிளகு சீரகம் பாருங்கள் எப்படி இருக்கு அருமையாக. மிளகு சீரகம் மேலாப்பில் ஆட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ளேவர் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம விறகு பூரா பிரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். அனலில் தான், அனலில் தான். பிரியாணிக்கு மாற்றிக்கலாம். விறகு பூரா பிரிச்சுட்டோம். கொஞ்சோண்டு அனலில் மட்டும் அப்படியே வச்சுருக்கோம். எந்த பொருளுமே அனலில் இருக்கும் போது அடிப்பிடிக்காது. டேஸ்ட்டு கூடிக்கிட்டே போகும். அனலில் இருக்கிறதுக்கு நமக்கு சுண்டும். அது எல்லா ஒரு தன்மையான உப்பு உரப்பு பூராத்தையும் அந்த பொருள் உரியும் போது அதனுடைய ருசியே வேறு மாதிரி இருக்கும். எல்லா ப்ராசஸிங்குமே முடிஞ்சு கொஞ்ச நேரம் அனலில் இருக்கட்டும். பரப்பி வச்சுட்டு சென்டரில் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் இருக்கட்டும். பாருங்க கோழி நம்ம வச்சு காட்டுங்க மாஸ்டர். யார் சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு? அது அருமையாக இருக்கு. லெக்கெல்லாம் அப்படியே முழுசாக இருக்கு. என்னங்க